Ajit sir is always my brother and நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இஸ் ஆல்வேஸ் இன்ஸ்பிரேஷன். ஐ எம் ஸோ ஹாப்பி. 50th மூவி அப்படின்றது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் வந்து ஆல்பர்ட் தேட்டரில் போய் பார்த்தேன். அண்ட் அந்த படம் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு டைலாக் கூட புரியவே இல்லை. அந்தளவுக்கு கிளாப்ஸ், அந்தளவுக்கு பயங்கர பர்ஃபார்மன்ஸ். அண்ட் அஜித் அண்ணா யூ டு தட் ட்ரெமெண்டஸ் ஜாப். அண்ட் ஒன்ஸ் அகெயின் நிறைய தான் சொல்லியிருக்கேன். ஐ எம் ஹாப்பி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இது தொடர்ந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு மேட்டர் இருக்குது. அது என்னென்னா வைபவ் வந்து அஜித் சாரை அடிக்கிற மாதிரி அது சீன் பார்த்தோன்னா நிறைய பேர் அப்படியே பொங்கி இருந்தால் அதில் நானும் ஒருத்தன். அவன் மட்டும் என் கையில் மாட்டினான்னு வச்சிங்களேன் வைபவ், இல்லை நீங்கள் கவலைப்படாதே இங்கே தான் இருக்கான், வா பாப்பா வா. அந்த சீன் பண்ணது நான் சொல்லுவேன், அந்த சீன் பண்ணதுலேருந்து பையன் ஒரு நாள் கூட தூங்கவே இல்லை. எங்கன்னா ரோட்டில் போய் அந்த சாக்லேட் கீக்லேட் வாங்குறது வந்து பக்கத்தில் யாருமே இல்லை, கடன் போடுற டைமில் தான் வாங்குறான். அவ்வளோ பயத்தில் இருக்கான்ப்பா. சொல்லிட்டுப்பா. சத்தியமாக நான் வந்து எங்கள் தலை, எங்கள் அண்ணா பிரதர், நான் அண்ணா கூப்பிடுவேன். அவர் மேலே சத்தியமாக நான் கை வைக்கலைங்க. நான் வந்து இந்த மாதிரி வந்து பிரபு வந்து இந்த மாதிரி வெங்கட் பிரபு வந்து இந்த மாதிரி சீன் இருக்குடா இன்னைக்கு பண்ணணும் நீ அப்படின்னு, என்ன வளரியா அதெல்லாம் நான் பண்ண முடியாது அப்படின்னு. அப்புறம் அஜித் சார் வந்துட்டு நீ இப்போ பண்ணலன்னா அவனை அந்த ட்ராக்ல புரட்டி அடிப்பேன் அப்படின்னாரு. இல்லைண்ணா வந்து நீங்கள் பரவாயில்ல நீங்கள் நடிங்களேன் அப்படின்னு. நான் இல்லைண்ணா நீ தான் நடிக்கணும் அப்படின்னாரு. நான் வேணா லைட்டாக தள்ளி விடுறேன்னா, நீ இப்போ பண்ணலன்னா இப்போ சத்தியமாக அவனை அடிப்பேன் நானுன்னாரு. இல்லைண்ணா அப்புறம் விளைவுகள் அப்படின்னு, அந்த மாதிரி யாரும் வந்து செய்ய மாட்டாங்க, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரு. இந்த படத்தை பார்க்கணும், எப்படியாவது ஃபர்ஸ்ட் டே பார்க்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருந்ததால எனக்கும் அதே எதிர்பார்ப்பு இருந்தது. பிளஸ் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா ஷோ பார்க்கலாமா, அப்போ ஷோ பார்க்கலாமா, ஷோல தலைப்பான ஷோல பார்த்தா வேஸ்ட். ஏன்னா உட்காந்து 200 பேர் உட்காந்துருப்பாங்க, பேன்னு பார்த்துட்டு இருப்பாங்க, அது வேஸ்ட். நான் சொன்னேன் நான் ஷோ பார்க்க மாட்டேன், நான் தலை படத்தை நான் டைரக்டா நான் வந்து தியேட்டர் தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு எப்படியோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டிக்கெட். நான் நினைச்சிட்டு இருக்கேன் 8 AM. என் லைஃப்ல நான் 8 மணிக்கு ஷூட்டிங் தவிர ஏஞ்சதே கிடையாது. இதுக்கு ஏஞ்சி போய் லைன்ல நின்று உள்ள உட்காந்து படத்தை பார்த்துட்டு விசில் அடிக்காத மூமெண்ட்ஸ் கிடையாது. எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ், அன்பிலீவபிள் கரிஸ்மா. அவரை மாதிரி வந்து I don't know, he's just an amazing person and a great screen, screen presence. So எனக்கு படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது, ஆனா அதை பத்தி பேச தகுதி எனக்கு இல்ல. நான் படத்தை பார்த்தோன்னு எனக்கு புல் அடிச்சது. உங்களுக்கும் அடிக்கும், நீங்களும் போய் பார்க்கணும். மணி 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 500 கோடிடா. இந்த படத்துல நானும் ஒரு பாட்டா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் சாரோட அஜித் சாரோட நடிச்சிருக்கோம். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா வந்து நாங்க கிட்டத்தட்ட ஒரு 1.5 years இந்த ஷூட்டிங்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி போய் சும்மா ஷூட்டிங் ஸ்பாட்ல உட்காந்துட்டு என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லி ஃபுல்லாவே முழுக்க இருந்து என்ஜாய் பண்ணோம். இந்த ஷூட்டிங் ஸ்பாட்னு சொல்ல முடியாது, இட் இஸ் ஹார்ட் ஒர்க் ஆஃப் எவ்ரி ஒன். ஒரு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஒரு நல்ல மூவி கொடுத்துருக்காங்க வெங்கட் பிரபு அவங்க ஸ்டைல்ல. இந்த படத்துல நடிச்சதோட அஜித் சாரோடைய காம்பினேஷன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த படத்துக்கு டிக்கெட் கேட்டு பார்த்தா யாரும் கொடுக்கவே இல்லை. கடைசியில் நானே போயிட்டு ஒரு 4:15 மார்னிங் 4:15 போய் காசியில் நின்று 6:30 ஷோ பார்த்துட்டு திருப்பி பேக் டு பேக் 11:30 ஆல்பர்ட்ல போய் பார்த்துட்டு தூங்காமே இருந்து இந்த படத்தை அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். சன் பிக்சர்ஸ்க்கு வெற்றி புதுசு இல்லை. இதுக்கு முன்னாடி அவங்க கண்டினியூஸாக நிறைய வெற்றி பார்த்துருக்காங்க. ஸோ கலாநிதி மாறன் சாருக்கும் congratulate him on this success. Congratulate the whole team. You have all reason and all the reasons and all the rights to celebrate, have fun. So don't miss, go watch Mangata and enjoy. Sun Pictures team, producers Dayanidhi Alagiri and Ratnavel, Venkat Prabhu, Ajit, Arjun and the whole team. இவங்க எல்லாருக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் மங்காத்தா டீமுக்கு. வெங்கட் பிரபு எக்ஸலண்டாக ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க. இன்னும் நிறைய படம் இந்த டீமும் இவங்களும் வெற்றிகளை கொடுக்கறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். மங்காத்தாவுக்கு வாழ்த்துக்கள். 50வது படம் பண்ணியிருக்கிற என்னோட அஜித்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு எல்லாருடைய உழைப்பு ரொம்ப முக்கியம். அந்த உழைப்புக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல பரிசு கிடைச்சிருக்கு. I wish them all the best, especially to you Ajit, your 50th film. Keep watching it, maybe one more time இல்ல 2 more times நான் இன்னும் போய் பார்க்கலாம்னு இருக்கேன். So மங்காத்தா, enjoy. கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. தலையோட அந்த 49 படத்தை கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த படம் ஒரு பெரிய லெவல்ல சூப்பரா இருக்கும். இந்த மங்காத்தா படம் வந்து எனக்கு தெரிஞ்ச அத்தனை ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துருக்காங்க. சில பேர் 2-3 வாட்டி கூட பார்த்துருக்காங்க படத்தை. ஸோ அது கேட்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக மங்காத்தா படத்தை பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க
கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அஜித் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் இனிமேல் பார்க்க முடியுமா என்னன்னு எனக்கு தெரியாது. பட் பார்க்காதவங்க கண்டிப்பாக தேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். Mangata, it's an awesome experience. I think I wish Mangata team very all the best. சன் டிவி குழுமம்க்கும் அஜித் ரசிகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். Ajit sir, you rocked. Loved your style, loved your hairstyle, loved your dialogue delivery, and we love you, Ajit sir. இந்த படம் இன்னும் நிறைய வசூலை சாதிக்கணும்னு நான் வணங்குற ராகவேந்திர சாமி கிருஷ்ணரையும் வேண்டிக்கிறேன். நீங்க எல்லாரும் எப்படி போய் தேட்டரில் நின்று படம் பார்த்தீங்களோ அந்த மாதிரி தான் நானும் போய் படத்தை வந்து தேட்டரில் பார்த்தேன். ஸோ அதனால இன்னொரு வாட்டி பாருங்க, திருப்பி நானும் வரேன், தேட்டரில் நின்று விசில் அடிச்சு சந்தோஷமா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சன் பிக்சர்ஸ்க்கும் சரி, பிரபுக்கும் சரி, பிரபு டீமுக்கும் சரி, அண்ட் யுவனுக்கும் தலைக்கும் எல்லாருக்கும் ஹேட்ஸ் ஆஃப். யூ ஹவ் கிவன் a wonderful hit, wonderful film. இந்த படம் வந்து 100 நாள் தாண்டி 200 நாள் ஓடணும்னு என்னோட ஆசை. குட் லக், ஆல் தி வெரி பெஸ்ட். 1 5 பிரிக்கிறது பெருசா இல்ல 4 5 பிரிக்கிறது பெருசா? ஸோ நம்ம மங்காத்தா, நம்ம தலையோட 50வது படம், இதை வந்து நம்ம ஃபிலிம் ஸ்டார் செலிபிரிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா விஷ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதெல்லாம் கேட்கவே. டெய்லி ஃபோன் கால்ஸ் என்ன, மெசேஜஸ் என்ன, ஒரே பிஸி தான் போங்க மங்காத்தா ரிலீஸ் ஆனதுலேருந்தே. ஸோ ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. எங்கள் மங்காத்தா ஃபுல் டீம் சார்பாகவும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. படத்தை எல்லாரும் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், வாழ்க்கையில் எல்லாம் சந்தோஷமாக இருங்க. மங்காத்தாடா.